Day 30 of digital marketing. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா Google algorithm என்னன்னு சொல்லி பார்க்க போறோங்க. நம்ம previous வீடியோல Google botனா என்ன, அது சர்ச் இன்ஜின்ல எப்படி வர்க் ஆகுங்கறத பார்த்திருந்தோம். இன்னைக்கு நம்ம வீடியோல Google algorithm என்னன்னு சொல்லி பார்ப்போங்க. இந்த Google algorithmங்கிறது ஒரு Googleோட ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ்ங்க. இத வச்சு அது மெயின் ப்ராசஸா என்ன பண்ணும்னா நம்ம வெப்சைட்டை எவாலுவேட் பண்றதுக்கு அது யூஸ் ஆகுங்க. அதாவது நம்ம வெப்சைட்ல உள்ள பேजेस கரெக்ட்டா இருக்கா, கண்டென்ட்லாம் கரெக்ட்டா இருக்குங்கற எவாலுவேட் பண்ணி அது ஒரு பேजेसா அரேஞ்ச் பண்ணி அது ஒரு லிஸ்டா வச்சுக்குங்க. இதுதாங்க Google algorithmோட ஒரு மெயின் ப்ராசஸ். இது மெயினா எதை கன்சிடர் பண்ணும் அப்படினு பார்த்தோம்னா நம்ம வெப்சைட்ல உள்ள பேजेसல மெட்டா டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் கரெக்ட்டா இருக்கா, யூசருக்கு ஏத்த மாதிரியான மொபைல் ஃப்ரெண்ட்லியா இருக்காங்கிறதெல்லாம் அது மெயினா கன்சிடர் பண்ணுங்க. இப்போ டூ மேஜரா வந்த Google algorithm என்னன்னு சொல்லி பாத்துருவோங்க. 2011ல Google பாண்டான்னு ஒரு அல்காரிதம் கொண்டு வந்தாங்க. இதோட மெயின் பர்பஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு யூசருக்கு வந்துட்டு ரெலவெண்டா உள்ள கண்டென்ட்டை கொடுக்கணும், அது மேஜரா கொண்டு வந்தாங்க. அதாவது லோ குவாலிட்டி அண்ட் ஸ்பாமியான கண்டென்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி யூசருக்கு ஏத்த மாதிரி ஹை குவாலிட்டி கண்டென்ட்டை கொண்டு வரணும்தாங்க இந்த அப்டேட்டே கொண்டு வந்தாங்க. 2013ல Google Hummingbird சொல்லி ஒரு அப்டேட் கொண்டு வந்தாங்க. இதோட மெயின் கான்செப்ட் என்னன்னு பார்த்தோம்னா கொஸ்டினரியான கீவேர்ட் வேர் சர்ச்சஸ் கூகுள்ல பண்றப்போ அவங்களுக்கு வெறும் கண்டென்ட்டா இல்லாம ஒரு சொல்யூஷன் தர மாதிரியான கண்டென்ட்டா இருக்குன்னு சொல்லி நினைச்சாங்க. அதாவது வெறும் கீவேர்ட் மட்டும் பேஸ் பண்ணி அந்த கண்டென்ட் இல்லாம ஒரு யூசரோட சர்ச்சஸ்க்கு ஒரு சொல்யூஷனா இருக்கணுங்கிறதுக்காக இந்த கண்டென்ட் வந்து இருக்கணுங்கிறதுக்காக இந்த அப்டேட்டே கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி எவரி இயர் வந்துட்டு Google அப்டேட்ஸ் வந்துட்டு கொண்டு வந்துட்டே இருக்காங்க. அதெல்லாம் என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல Google algorithm டைப் பண்ணுங்க. நானே உங்களுக்கு PDF சென்ட் பண்றேங்க. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டட் வீடியோஸ் நீங்க ரெகுலரா பார்க்கணுமா Videomax School ஃபாலோ பண்ணுங்க.